Hello all, good morning. March 23rd, 24 கான current affairs பார்க்கலாம். பறவைகளின் வலசையை பற்றி ஒரு கணக்கெடுப்பு நடத்தியிருக்காங்க. ஆர்டிக் பகுதியிலிருந்து மதுரை ரீஜனுக்கு வந்துட்டு எவ்வளோ பறவைகள் வலசை வந்தது அப்படின்னு ஒரு பிரதான் அப்படிங்கிற ஒரு தனியார் நிறுவனம் மதுரை மற்றும் அது சுற்றியுள்ள மாவட்டங்கள் விருதுநகர், தேனி போன்ற இடங்களில் வந்துட்டு குடிநீர் குழாய் மற்றும் நீர்நிலைகளோட அந்த சீரமைப்பு பணிப்புகளில் ஈடுபட்டிருக்காங்க. அப்போ தான் அவங்க இந்த வலசை போகிறத கணக்கெடுத்திருக்காங்க. இந்த பிரதான் நிறுவனம் கணக்கெடுப்பின்படி 42 விதமான பறவை குடும்பங்கள் ஆர்டிக் பகுதியிலிருந்து மதுரை மற்றும் அதன் சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமான பறவைகள் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயல் உள்ளான், பச்சைக்கால் உள்ளான், ஊசிவால் சிறகி, தட்டை இறகு வாத்து, இதெல்லாம் வந்து முக்கியமான இந்த பறவை குடும்பங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு முன்னாடியே ஒரு 10 நாளைக்கு 15 நாளைக்கு முன்னாடி ஒரு கரண்ட் அஃபேர்ஸில் பார்க்கும்போது என்ன பார்த்துருந்தோம், எண்ணூர் பகுதியில், அதாவது சென்னையில் எண்ணூர் அந்த இடத்துல வந்துட்டு ஆயில் கழிவுனால் வந்துட்டு சில பறவைகள் வந்து இறந்து போகிறாங்க. ஆயில் கழிவுன்னு ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தாங்க. தென் என்ன டிக்ளேர் பண்ணியிருந்தாங்கன்னா அளவுக்கு அதிகமாக பெஸ்டிசைட்ஸ் யூஸ் பண்ணுறதுனாலையும் ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணுறதுனாலையும் பறவைகள் வந்து கொத்தாக இறந்து போனது அப்படின்னு சொல்லி நியூஸ் பார்த்துருந்தோம். இன்றைக்கும் வந்துட்டு ஒரு பறவையை பற்றி ஒரு இன்னொரு நியூஸ் பார்த்துருக்கோம். தென் சிபிஎஸ்சியில் வந்துட்டு வர அகாடமிக் இயர்லேருந்து 3rd and 6th இயர்க்கான புக்கு வந்துட்டு மாறுது. ஸோ 3rd ஸ்டாண்டர்டுக்கும் 6th ஸ்டாண்டர்டுக்குமான சிலபஸ் வந்து மாற்ற போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து வரும் கல்வியாண்டு April 1 வந்து சிபிஎஸ்சி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ இருந்து நடைமுறைக்கு வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தடுப்பு காவல் ஒரு கொடூரமான நடவடிக்கை அப்படின்னு உச்சநீதிமன்றம் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. தடுப்பு காவல், விசாரணை காவல், இந்த ரெண்டையுமே நம்ம வந்துட்டு குழப்பிக்க கூடாது. விசாரணை காவல் அப்படிங்கிறது அந்த கஸ்டோடியல்ஸ் பர்சன் அப்படி சொல்லுவோம் இல்லையா. ஸோ அது வேற, தடுப்பு காவல் வேற. இந்த தடுப்பு காவலை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தடுப்பு காவல் அப்படிங்கிறது ஒரு குற்றம் நடக்காமல் இருக்க போகுது அப்படிங்கிறதுக்காக குற்றவாளியை தடுப்பதற்காக நம்ம வந்து சிறையில் வைக்கிறது. இது தடுப்பதற்காக மட்டுமே தவிர அவங்களை எந்த விதத்திலும் தண்டிப்பதற்காக அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடிக்கடி இந்த தடுப்பு காவலை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாநிலங்களை பார்த்து சொல்லியிருக்காங்க, சட்டம் ஒழுங்கை நீங்கள் தான் பராமரிக்கணும், அடிக்கடி இந்த தடுப்பு காவலை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது சரியில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாக்காளர் அடையாள அட்டை இல்லாமலும் வாக்களிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான ஒரு 12 ஆவணங்களை வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த 12 ஆவணங்களுமே மத்திய மற்றும் மாநில அரசால் வந்து ஒப்புகை பெற்றது அப்படி இருக்கணும். இப்போ ஒரு ஐடி கார்டு அப்படின்னா இது சாதாரணமாக ஒரு ஸ்டூடெண்ட் ஐடி கார்டு அந்த மாதிரி இல்லாமல் இது வந்துட்டு ஒரு மத்திய அரசு இல்லை மாநில அரசு சார்பில் கொடுக்க வேண்டியதாக இருக்கணும். கண்டிப்பாக இந்த ஐடி கார்டு வந்து புகைப்பட சான்றோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த 12 ஆவணங்கள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு, தென் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் இருக்குல்ல என்ஜினியரிங்கா, அதோட கார்டு, இது எல்லாத்துலேயுமே புகைப்படம் வந்து ஒட்டியிருக்கணுங்க. அதாவது ஃபோட்டோ பிரிண்டட் காப்பியாக இருக்கணும். கண்டிப்பாக அதில் ஃபோட்டோ இருக்கணும். அதை வந்துட்டு ஒரு ஆத்தரைஸ்டு ஆஃபீஸர் வந்துட்டு ஆத்தரைஸ் பண்ணியிருக்கணும். தென் பேங்க் மற்றும் அஞ்சலகம் பாஸ்போர்ட், அதோட பேங்க் பாஸ்புக், தென் மெடிக்கல் இன்சூரன்ஸ் கார்டு, லைசன்ஸ், பேன் கார்டு, ஸ்மார்ட் கார்டு given by state or central government, passport, pension card, ID card which is given by central government or state government, then MLA MP card, physical disability card, இதுவும் வந்துட்டு ஒரு ப்ராப்பரான கவர்மெண்ட் கார்டாக இருந்தால் இதை வச்சு நம்ம வந்துட்டு ஓட் பண்ணிக்கலாம். தென் இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வெளிநாடு வாழ் இந்தியர்கள் வந்துட்டு அவங்களும் ஓட் பண்ணணுங்கும் போது வாக்காளர் அட்டையுடன் இணைந்த அந்த கடவுச்சீட்டு எண்ணும் வந்து அவங்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பூட்டான் நாட்டின் மிக உயரிய விருது நம்மளோட பாரத பிரதமர் மாண்புமிகு திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு கிடைச்சிருக்கு. அந்த நாட்டின் மன்னர் மற்றும் பிரதமர் வந்து இதை வழங்கியிருக்காங்க. ஆர்டர் ஆஃப் தி க்ரூக்யோல்பா அப்படிங்கிற விருதை வந்துட்டு அவங்களுக்கு வழங்கியிருக்காங்க. பிரதமர் அவர்கள் இதை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாட்டில் உள்ள 140 மில்லியன் மக்களுக்கும் வந்து 140 கோடி மக்களுக்கும் வந்துட்டு இந்த விருதை நான் அர்ப்பணிக்கிறேன் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. தென் அனீமியா பற்றி ஒரு ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க. இந்த ஆர்டிக்கல்லேருந்து நிறைய டேட்டா இருந்திருக்கு. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு 15 மார்க்ஸில் ஒரு அனீமியா அப்படின்னு கேட்குறாங்கன்னா இந்த டேட்டாலாம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அனீமியானா என்னென்னு எழுதிக்கிடணும். ஸோ இது டிஃபைன்கிற மாதிரி நம்மளோட புக்லேயே ஸ்வாலஜி புக்லேயே நிறைய இடத்துல இருக்குது அனீமியாவுக்கு டெஃபினிஷன். ஸோ அதை எழுதிக்கிடணும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதோட பிஹெச் லெவல் வந்துட்டு ஹெச்பி லெவல் வந்து எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீமேலுக்கு ஒரு லெவல், மேலுக்கு ஒரு லெவல் இருக்குது. ஃபீமேலுக்கு 12 to 13 வரைக்கும், மேலில் வந்துட்டு 12 to 15 வரைக்குமே வந்துட்டு மேல் ஜெண்டருக்கு இருக்கும். ஸோ இந்த லெவல் வந்துட்டு கரெக்டாக எடுத்துக்கோங்க. WHO ப்ரிஸ்கிரைப் பண்ண லெவல் என்ன அப்படின்னா அவங்க வெப்சைட்டில் பார்த்து அதையும் எழுதிக்கோங்க.
தென் இந்த ஹெச்பி வேல்யூ வந்துட்டு கம்மியாக இருக்கிறதுனால என்னென்ன இம்பேக்டெல்லாம் இருக்கும், ஹெல்த் வைஸாக என்னென்ன இம்பேக்ட் இருக்கும். சரி, நிறைய பேர் அனிமியாவில் பாதிக்கப்பட்டதுனால அவங்களோட ஓவரால் எக்கனாமிக் ரேட் வந்து எப்படி இருக்கும், இதில் எக்கனாமிக்கும் வந்து பாதிக்கப்படுமா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் எழுதலாம். தென் அதுக்கப்புறம் இதற்காக கவர்மெண்ட் வந்து என்னென்ன முயற்சிகள் மேற்கொண்டிருக்காங்க அப்படின்னு எழுதுங்க. இதுக்கு நடுவில் உங்கள் டேட்டாவும் கொடுத்துக்கோங்க. இப்போது அனிமியா முத்பாரத் இருக்குது. தென் இப்போது மாத்ருவந்தனா யோஜனா கூட எழுதலாம், ஏன்னா அதில் ஒரு ஊட்டச்சத்து பெட்டகம் கொடுக்குறாங்க. முத்துலக்ஷ்மி ரெட்டி அம்மையார் திட்டம் இருக்கு இல்லையா, அதிலலாம் ஒரு ஊட்டச்சத்து பெட்டகம் கொடுக்குறாங்க. முக்கியமாக வந்து கர்ப்பிணிகளும் பாலூட்டும் தாய்மார்களும் இந்த ஊட்டச்சத்து மூலம் வந்துட்டு அனிமியாலேருந்து வெளியில் வரணும் அப்படிங்கிறது தான் இதோட நோக்கமாகவே இருக்குது. சமீபத்தில் தமிழகத்தோட சுகாதாரத்துறை செயலாளர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, தமிழகத்தில் உள்ள அநேக கர்ப்பிணி பெண்கள் பாதிக்கப்படுவது அனிமியாவிலையும் தென் எடை குறைவு பிரசவத்துலேயும் தான் அதிகமாக பாதிக்கப்படுதாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி டேட்டாவெலாம் நீங்கள் அங்கங்கே உள்ளே இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அனிமியாவால் அடலசன்ட் கேர்ள்ஸ் வந்துட்டு 31.5%, அடலசன்ட் விமன் 27.7%, எல்டர்லி உமன் 13.6% பாதிக்கப்பட்டிருக்காங்க. மைல்ட்லி அனிமிக் 18.4%, மாடர்லி அனிமிக் 14.7%, சிவியர்லி அனிமிக் 1.8%. தென் எந்த மாநிலங்களில் வந்து அனிமியா அதிகமாக பாதிக்கப்பட்டது அப்படின்னு பார்க்கும்போது அஸ்ஸாமில் 69.8%, அதாவது அங்கே 100 பெண்கள் இருந்தாங்கன்னா அதில் 79 பெண்கள் வந்து அனிமியாவால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்து வந்து ஒடிசா, மேகாலயா, தெலுங்கானா, வெஸ்ட் பெங்கால், தமிழ்நாடு எல்லாமே அனிமியாவில் அதிகம் பாதிக்கப்பட்டோரில் இருக்கிறாங்க. ISRO successfully conducts experiment on புஷ்பக் ரீயூசபிள் லேண்டிங் வெஹிக்கல். இந்த ரீயூசபிள் லேண்டிங் வெஹிக்கல் இருக்கு இல்லையா, இதுதான் இந்த RLVயோட ஃபுல் ஃபார்ம். இது போன வருஷமே வந்துட்டு இதில் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து ஆராய்ச்சி பண்ணி அது வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சு. இது செகண்ட் ஃபேஸ், இதுவும் இந்த ஆராய்ச்சி சக்ஸஸ் அப்படிங்கிறாங்க. அந்த வெஹிக்கிள் பேர் வந்துட்டு புஷ்பக், ரீயூசபிள் லேண்டிங் வெஹிக்கல் பேர் புஷ்பக். இதுக்கு எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ திருப்பி வந்து நம்ம யூஸ் பண்ணணும், ஒரு தடவையும் கூட இதை நிப்பாட்டிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இதை வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு பார்க்கும்போது இது எப்படி இருக்குது அமைப்பு அப்படின்னா, ஒரு ஹெலிகாப்டர் வந்து விங் வச்சுருந்தா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் எப்படி இருக்குமோ அந்த அமைப்பாக தான் இது இருக்குது. இது போக இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸில் நியூஸில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் ஒரு தமிழ்நாட்டில் உள்ள ஒரு அமைச்சர் அவர்கள் வந்துட்டு ஒரு ஊழல் குற்றச்சாட்டு அவர் மேலே இருந்தது. அதனால் அவர் தண்டனை பெற்றது. யாரும் உயர்நீதிமன்றம் தண்டனை கொடுத்துருந்தாங்க. தண்டனை காலத்தை பொறுத்து அவர் வந்து தன்னோட அமைச்சர் பதவியை இழந்து விட்டார். ஸோ இதெல்லாமே நீங்கள் அரசியலாக பார்க்கக்கூடாதுங்க, TNPSC சம்மந்தமாக பார்க்கணும். ஸோ தண்டனை காலம் எவ்வளோ இருந்ததுன்னா அவங்க தேர்தல் வாழ்க்கையிலேருந்து கொஞ்ச நாள் வந்து விலகி இருக்கணும் இல்லையா, அது எத்தனை காலம் எத்தனை ஆண்டு அதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. தென் நெக்ஸ்ட்டு எலெக்ஷனில் அவர் போட்டியிட தகுதியா இல்லையான்னு பார்த்து வச்சுக்கோங்க. பட் இது மேல்முறையீட்டுக்காக உச்சநீதிமன்றம் செஞ்சது. உச்சநீதிமன்றத்தில் இந்த தீர்ப்புக்கு வந்து இடைக்கால தடை விதித்ததை அடுத்து மீண்டும் அவர் வந்து அமைச்சராக பதவியேற்றுள்ளார். இது எல்லாமே அரசியல் கிடையாதுங்க, TNPSCக்காக தான். ஸோ நம்ம இதில் என்ன பார்க்கணும்னா, தீர்ப்பில் எத்தனை ஆண்டுகள் கொடுத்துருந்தாங்க. ஸோ எத்தனை ஆண்டுகள் கொடுத்துருந்தா நம்ம தேர்தலிருந்து விலகி இருக்கணும், நம்ம தேர்தலில் போட்டியிட தடை, இது எல்லாமே நம்ம ஒரு தடவை பார்த்து வச்சுக்கணும். ஏன்னா இது நம்மளுக்கு கேட்குறாங்க. தென் எலெக்ஷனை பற்றி பார்க்கும்போது கோட் ஆஃப் கண்டக்ட் வந்துட்டு இப்போது நடைமுறையில் இருக்கு இல்லையா. தேர்தல் பார்வையாளர்கள் அப்படின்னு ஒரு போஸ்ட் இருக்குங்க. அந்த போஸ்ட்டை பற்றியும் அந்த போஸ்ட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி பணிகள் எல்லாமே பார்த்துக்கோங்க. தென் நம்ம அடிக்கடி வந்துட்டு தேர்தல் பார்வையாளர்கள், தென் இன்னொரு நியூஸ் அடிக்கடி பார்த்தோம் அப்படின்னா, அதிகமான பணம் வந்துட்டு டிரான்ஸ்போர்ட்டில் நாங்கள் வந்து கைப்பற்றிருக்கோம் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ 50,000க்கும் மேலே பணம் எடுத்து செல்லப்பட்டால் அதற்கு உரிய ஆவணங்கள் இருக்கும். உரிய ஆவணங்கள் இல்லைன்னா அது பறிமுதல் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவ்வாறு பறிமுதல் செய்யப்பட்ட பணம் வந்துட்டு மீண்டும் கைக்கு கிடைக்க என்ன வழி, ஸோ என்ன டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணால் கொடுப்பாங்க, அப்படி கைப்பற்றின பணம் வந்து எங்கே செல்லும், யார் வந்து இந்த கைப்பற்றுறதுக்கு வந்து உரிமையாளராக இருக்காங்க, அதாவது அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி பொசிஷனில் இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நியூஸ் பேப்பரில் இதெல்லாம் ஒரு பெரிய நியூஸாகவே பார்க்க மாட்டோம், நம்ம டக்குன்னு கடந்து போயிடுவோம். பட் இதெல்லாமே ஒரு தடவை வாசித்து விட்டுக்கிட்டீங்கன்னா நம்மளுக்கு காலம் ஃபுல்லாகவே யூஸ் ஆகும். தென் நல்ல உன்னிப்பாக கவனிச்சுக்கோங்க. மாநில அந்தஸ்து பெற்ற கட்சிகளோட சின்னங்கள், தேசிய அங்கீகாரம் பெற்ற கட்சிகளோட சின்னங்கள் எவை ஏன்னா தேர்தல் ஆணையம் வந்துட்டு சின்ன சின்ன கட்சிகளுக்கு வந்துட்டு ஒரே மாதிரி சின்னங்கள் கொடுக்கறதில்ல, அதை மாறி மாறி கொடுத்துட்ருக்காங்க. பட் அங்கீகாரம் பெற்ற கட்சிகளுக்கெல்லாம் வந்துட்டு ப்ராப்பரான சின்னங்கள் இருக்குது. ஸோ அதையும் ஒருத்தோட நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தென்
தேர்தல் ஆணையம் என்ன மாதிரியான ப்ரொசீஜர் எடுத்துகிட்ருக்காங்க இந்த தேர்தல் நடத்துறதுக்கு. ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய ஜனநாயக திருவிழா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. ஸோ இதையும் வந்துட்டு நியூஸ் பேப்பரில் அங்கங்கே கொடுத்துருப்பாங்க, அதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இது போக என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா, இந்த வருஷம் சுகரோட ப்ரொடக்ஷன் வந்து 360 மில்லியன் டன்னாக இருக்கும் அப்படின்னா அதோட வாரியம் வந்து தெரிவிச்சிருக்காங்க. மீதி நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ.